அமீன் ரவுன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ சைக்காலஜியை தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் மனவசியம், அதாவது மெஸ்மரிசம் ஆர் ஹிப்னாட்டிசம் பற்றி பார்க்கலாம். ஆஸ்திரிய நாட்டின் தலைநகராகிய வியன்னா நகரத்தின் மெஸ்மர் என்ற புகழ்பெற்ற மருத்துவர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அவர் நோயாளி ஒருவருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு அதிசயம் நடந்துச்சான். அவர் நோயாளியை உறக்கத்தில் ஆழ்ந்து போகும்படி செய்துவிட்டார். இதைவிட அதிசயம் என்னவென்றால், அந்த உறக்க நிலையிலேயே நோயாளி தமக்கு மருத்துவரிட்ட கட்டளைகளை எல்லாம் செஞ்சாராம். உறக்க நிலையிலேயே பேசவும் செஞ்சார். டாக்டர் மெஸ்மர் வேறு சில நோயாளிகளையும் இவ்வாறு உறக்க நிலையில் ஆழ்த்த முயன்றாரு. அவருக்கு வெற்றியே கிடைச்சது. இவ்வாறு உறங்கச் செய்து அந்த உறக்க நிலையிலேயே உடல் நலத்திற்காக நோயாளிக்கு என்னென்ன செய்யணும் என்று சொல்லுகிறாரோ அவற்றை விழித்த பிறகும் நோயாளிகள் மிக அக்கறையோடு செஞ்சாங்களாம். விழித்து எழுந்த உடனேயே நோயாளிகள் தங்களுக்கு பெரிதும் நன்மை ஏற்பட்டுள்ளதாக உணர்ந்தாங்க. டாக்டர் மெஸ்மர் தம் கைவிரல் நுனிகளில் மூலம் ஏதோ ஒரு வகையான காந்த திரவம் போன்ற சக்தி செல்வதாகவும் அதனாலேயே நோயாளிகளுக்கு நல்ல பலன் கிடைப்பதாகவும் நம்பினார். இந்த மன வசியமானது மெஸ்மரிசம் என்று அவர் பெயரிலேயே வழங்கப்படுது. அடுத்த 40-50 ஆண்டுகள்ல இந்த மெஸ்மரிச முறையை பற்றி ஐரோப்பிய நாடுகளில் மிக விரிவான ஆராய்ச்சிகள் நடந்தன. 19ஆம் நூற்றாண்டின் இடையில பிரிட்டனின் மான்செஸ்டரில் ஜேம்ஸ் ஃப்ராய்டு என்ற அவர் புகழ்பெற்ற மருத்துவர் இருந்தாரு. அவர் மெஸ்மரிசத்தை பற்றி ஆராய்ந்து டாக்டர் மெஸ்மர் கூறியபடி மனவசியம் செய்பவரிடமிருந்து காந்த சக்தி ஒன்றும் பாய்வதில்லை என்பதை நிரூபித்தாரு. மன ஆற்றல் மிகுந்த யாரும் வேறொருவரை உறக்கம் போன்ற ஒரு நிலையில ஆழ்த்த முடியும் என்றும் அந்த நிலையிலேயே ஏவியவாறு செய்யும்படி தூண்டவும் முடியும் என்றும் அவர் காட்டினாரு. மனவசியம் செய்து அதன் மூலம் நல்ல பயன்களை உண்டாக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டால் மனவசியம் செய்வோருடன் மனவசியம் செய்யப்படுவோரும் ஒத்துழைப்பாரு. இந்த ஒத்துழைப்பு மிகவும் தேவையாகும். நோயாளியுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி எதுவும் நடக்க முடியாது. மனவசியம் செய்பவருடன் வைத்துள்ள நம்பிக்கையே வசியப்படுத்துவதற்கு அடிப்படையாகும். முழு ஒத்துழைப்பு கிடைக்காத போது வசியப்படுத்துவதே பெரும்பாலும் இயலாது. வசியமடைய வேண்டியவரை எளிதில் உறங்குமாறு செய்ய அதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கணும். தம்மையோ அல்லது ஏதேனும் ஒரு பளபளப்பான பொருளையோ இமை கொட்டாமல் பார்க்கும்படி செய்வது உறக்க நிலை ஏற்படுவதற்கு முதற்படியாகும். பிறகு முகத்தையும் மார்பையும் மெதுவாக வருடிக்கொண்டே உறங்கு, நீ இதோ உறங்கப் போகிறாய், உறங்கியாவிட்டது என்று கூறுவது இரண்டாவது படி. இவற்றின் பயனாக வசியம் செய்யப்படுபவர் உறங்கிடுவார். மீண்டும் விழித்துக்கொள் என்று கூறும் வரையில இந்த உறக்க நிலை நீடித்திருக்குமா. இந்த நிலையிலே மனவசியம் செய்பவர் கட்டளையிட்டவாறெல்லாம் வசியம் செய்யப்படுபவர் செய்வாராம். ஆனால் அவரை எது வேண்டுமானாலும் செய்யும்படி தூண்ட இயலாது. வசியம் செய்யப்படுபவருக்கு விருப்பமில்லாத செயலை செய்யும்படி அவரை ஏவ முடியாது. அவருடைய கொள்கைகளுக்கும் ஒழுக்கத்திற்கும் மாறுபட்ட எதையும் வசிய நிலையில் கூட செய்ய அவர் உடன்பட மாட்டார். ஒருவர் புலால் உண்பதை வெறுப்பவராக இருக்கலாம். அதாவது வெஜிடேரியனாக இருக்கும்போது அவரை புலால் உண்ணும்படி வசிய நிலையிலே கூட செய்ய முடியாது. ஏன்னா அவரோட கொள்கை பிடிப்பு அப்படி. ஆனால் புலால் உணவை இரகசியமாக சாப்பிடுபவர் புலாலை உண்ணுமாறு கட்டளையிடப்பட்டால் அவர் அதை செய்வாராம். கொள்கைக்கு மாறான கட்டளையிடப்பட்டால் மனவசியம் உறக்கம் கலைந்து போகும். மனவசியத்திற்கு இப்பொழுது மெஸ்மரிசம் என்ற பெயரை விட ஹிப்னாட்டிசம் என்ற பெயர் தான் அதிகமாக வழங்குது. ஹிப்னாஸ் என்ற கிரேக்க சொல்லிற்கு உறக்கம் என்பது பொருள். அந்த சொல்லை கொண்டு இம்முறைக்கு ஹிப்னாட்டிசம் என்ற பெயரை டாக்டர் ஃப்ராய்டு கொடுத்தாரு. இந்த மனவசிய நிலையை பற்றி சிறிது ஆராய்வோம். மனம் என்பதில் நனவு மனம், அதாவது கான்சியஸ் மைண்ட், நனவிலி மனம், அன்கான்சியஸ் மைண்ட் என்பதாக இரண்டு பகுதியில் இருப்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். நனவு மனத்தை விட கான்சியஸ் மனத்தை விட அன்கான்சியஸ் மனம்தான் பெரிதும் ஆற்றல் கொண்டதான் என்பதையும் நாம் பார்த்தோம். விழித்திருக்கும் நிலையில நாம் நனவு மனத்தையே பெரிதும் பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக விழித்திருக்கும் போது கான்சியஸ் மைண்ட் தான் யூஸ் பண்றோம். ஆனால் நனவிலி மனத்தை, அன்கான்சியஸ் மைண்டை நல்ல வழிகளிலேயே செல்லும்படி செய்து
அதையும் பயன்படுத்த முடியுமானால் மிகுதியான நன்மை கிடைக்கும் என்கிறாங்க. நனவு மனம், அதாவது கான்சியஸ் மைண்ட் என்பது எதையும் சீர்தூக்கி பார்க்கும் தன்மை வாய்ந்தது. ஆனால் நனவிலி மனம், அன்கான்சியஸ் மைண்டு, நாம் விழித்திருக்கும் போது வேலை செய்யாமல் இருப்பதோடு அதற்கு சீர்தூக்கி பார்க்கும் தன்மையும் இல்லை. அதன் ஆதிக்கம் ஓங்காதபடி நனவு மனமே தடுத்து வைத்திருக்கிறது என்றும் நாம் முன்பே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதனால ஏதாவது ஒரு கருத்தை ஒருவருக்கு கூறினால் அவருடைய நனவு மனம் காவற்காலம் போல தடையாக நிற்பதனால் அந்த கருத்து நனவிலி மனத்திற்கு எளிதில் செல்ல இயலாது. ஆனால் மனவசிய நிலையில இருக்கும் பொழுது இந்த நிலையை முற்றிலும் மாறிவிடுகிறது, ஈஸியா சேஞ்ச் ஆகும். அதாவது கான்சியஸ் மைண்ட்லேருந்து அன்கான்சியஸ் மைண்டுக்கு மாற்றிவிடுது. மனவசிய உறக்க நிலையில நனவு மனத்தின் நனவு மனத்தின் ஆதிக்கம் குறைந்து விடுது. நனவிலி அன்கான்சியஸ் மனம் ஓங்கி எழுந்து மனவசியக்காரனோடு ஒத்துழைக்க தொடங்கிவிடுமா. அதனால அந்த நிலையில மனவசியம் செய்பவர் கூறுகின்ற கட்டளைகள் அன்கான்சியஸ் மைண்டை நேராக அடைய முடியுதாம். அதனால மனவசியம் செய்யப்பட்டவர் மனவசியம் செய்வோருக்கு பணிந்து அவர் சொல்கிறபடி செய்கிறாரு. மனவசிய உறக்கம் என்பது நாம் உறக்க நிலையில் இருப்பதை போன்ற உறக்கம் என்று எண்ணிவிடக்கூடாது. அது ஒரு வித்தியாசமானது. அது உறக்கமும் இல்லை, நினைவிழந்த தன்மையும் அன்று. அது பொதுவாக உறக்கம் ஏற்படுவதற்கு சற்று முன்னால் ஏற்படும் ஒரு நிலையை போன்றதாகும். மனோவசிய உறக்க நிலையில் மனவசியம் செய்பவர் ஆணையிட்டால் நடக்கலாம், பேசலாம், விழிப்பு நிலையிலே இருப்பதைப் போலவே வேறு செயல்களையும் செய்யலாம். மனவசிய நிலையில ஒருவனுடைய பொறிகளில், அதாவது மைண்ட்ல ஆற்றல்களை குறைக்கவும் கூடும், கூர்மைப்படுத்தவும் கூடுமா. அந்த நிலையில அவர் உடலில் ஏற்பட்டுள்ள மிகுந்த வலியையும் அவர் உணர மாட்டாரு. கசப்பான பண்டத்தை மிகவும் இனிப்பானது என்று கூறி கொடுத்தால் அப்பண்டம் இனிப்பானதாகவே எண்ணி அவர் சுவைத்து உண்பார். அருவருக்கத்தக்க கெட்ட நாற்றத்தையும் நறுமணம் என்று கூறி முகரச் சொன்னால் அவ்வாறே முகந்து மகிழ்வார். மனோவசியத்தால நமது ஐம்புலன்களில் ஏற்படும் மிகுதிப்படுத்தலாம், ஐம்புலன்களின் கூர்மையை மிகுதிப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இதற்கும் ஒரு எல்லை உண்டென்றும் நோயை குணப்படுத்தவும் தவறான எண்ணங்களை நீக்கவும் இது கையாளப்படுவதுண்டு. மனோவசிய நிலையில நோய் குணமாகிவிட்டது என்ற கருத்தை கொடுப்பதன் மூலம் நோயை குணமாக்கலாம். ஆயினும் நோய்களை குணப்படுத்த இதை யாரும் இன்று பெரிதும் பயன்படுத்துவதில்லை. நிறைய மருந்துகள் வந்துட்டன. நோய்க்கு அடிப்படை காரணத்தை கண்டுபிடித்து அந்நோயை களைய முயல்வதே விஞ்ஞான முறை சிகிச்சையாகும் என்பது இன்றைய கருத்தாகும். நரம்பு கோளாறுகளையும் உறக்கமின்மையும் திக்கி பேசுதலையும் நகத்தை கடித்துக்கொண்டே இருத்தலையும் இன்னும் இவை போன்ற பலவற்றை குணப்படுத்துவதற்கு மேல்நாடுகளில் இம்முறை பயன்படுத்தி வருது. எமிலி கூவே என்னும் பிரான்ஸ் நாட்டு உளவியலாளர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன்னைத்தானே வசியம் செய்து கொண்டு நோயையும் உளச்சோர்வையும் நீக்கிக் கொள்ளலாம்ங்கிறாரு என்று அவர் செய்து காட்டியுள்ளார். இவ்வாறு தனக்குத்தானே கருத்தேற்றிக் கொள்ள பழகிக்கொண்டால் அதனால் சிறந்த நன்மைகள் விளையும் என்பதே அவருடைய எண்ணமாகும். மனோவசியம் புதுசான முறையல்ல. நமது நாட்டில் யோகிகள் இதை கையாண்டு இருக்கிறாங்க. பாரசீக ஞானிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இது தெரிந்திருந்தது. இக்காலத்துல விளம்பரம் செய்வதில் தேர்ச்சி பெற்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்களின் மனத்தை வசியப்படுத்தக்கூடிய அழகிய படங்களோடு ஒரு பொருளை விளம்பரம் செய்து தங்கள் வாணிகத்தை பெருக்கிக் கொள்கிறாங்க. பதவியில் இருப்பவர்கள் தங்கள் அதிகார கட்டளைகளால் பிறரை பணிந்து நடக்குமாறு செய்து வருகிறாங்க. இது போன்ற பலவும் மனோவசியத்தின் பல கிளைகளாகும். உளவியல் உண்மைகளை அறிந்து கொள்வதற்கும் மனவசியம் பயன்படுது. மனவசிய உறக்கத்தின் போது நினைவு ஆற்றல் மிகுந்திருப்பதாலும் நனவிலி உள்ளத்தில், அதாவது அன்கான்சியஸ் மைண்ட்ல ஆதிக்கம் ஓங்குவதாலும் அதிலே அழுந்தி இருக்கும் எண்ணங்களையும் இச்சைகளையும் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக பயன்படுங்கிறாங்க. இந்த வழியில ஒரு சில குறைபாடுகளும் உண்டு. ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. மனோவசியம் என்பது மனத்தின் ஆழத்தில் புதையுண்டு கிடக்கும் இச்சைகளை அறிந்து கொள்ள உதவும் என்பதை அறிந்து கொள்வதே இங்கு முக்கியமாகும். இதுவரை நாம மனவசியம் என்றால் என்ன,
அது எப்படி செயல்படுது என்று சுருக்கமாக பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.